அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிகச் சாதாரணமானவன். ஒரு பைத்துல் மாலோட நிகழ்ச்சி. பொதுவாக பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறது தான் அதிகமான நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு பைத்துல் மாலோட நிகழ்வு ஒருங்கிணைப்பு, ஆண்டறிக்கை படித்து இவ்வளோ அற்புதமாக இவ்வளோ நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்கன்ற விஷயங்கள் அதில் எடுத்தோடனே அவங்க சொன்னது, வட்டி என்ற கொடுமையில் இருந்து 173 பேரை பயனாளிகளாக்கியிருக்கோம், அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். மிகப்பெரிய பணி. ஏழைகளுடைய திருமணத்துக்கு உதவி செஞ்சோம்னு பைத்துல் மாலில் ஒரு லிஸ்ட் படித்தாங்க பார்த்தீங்களா? ஏழைகளுடைய திருமணத்துக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கா? இஸ்லாமிய திருமணம் மகர்படி தான் நடக்க வேண்டும். தனக்கு என்ன வேணுங்கிற பொருளாதாரத்தை அந்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஒரு பெண் கேட்கணும். அது மாப்பிள்ளை கொடுத்தாருன்னா சரி, கொடுக்க முடியல, என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், சரிங்க நான் பொருந்திக்கிறேன், சந்தோஷம். இதுக்கு பேர் தான் மகர். ரசூல்லா காலத்தில் ஒரு சகாபிய பெண்மணி இருந்தாங்களாம். கல்யாணம் முடியணும், நிக்கா, மாப்பிள்ளைகிட்ட என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஒரு தகர மோதிரமாவது இருக்கா? அதுவும் இல்லை. என்ன இருக்குது? உள்ளத்தில் இத்தனை ஆயத்து குரான் இருக்குது. அப்போ இந்த குரானை வச்சு கொண்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு. மகர் எப்படி? மகர். பொண்ணு சம்மதிச்சாங்க, இந்த குரானை நான் ஏற்றுக்கொண்டு மகராக வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன், எதையாவது ஒன்று கொடுக்கணும் மாப்பிள்ளை. மகர்படி இஸ்லாமிய திருமணங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது ரசூல்லா நமக்கு சொல்லிட்டு போன கட்டளை. அப்போ தான் ஈமான்ல முழுமை அடைய முடியும், அவங்களோட சொர்க்கத்துக்கான பரிந்துரை கிடைக்கும்ங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ளை தான் கொடுத்து கட்டணும், பொண்ணு எதையும் கொடுக்க தேவையில்லை. இதுதான் சட்டம். எவ்வளோ பெரிய சட்டம் இது! மட்டும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த பெண்ணுக்கும் நகை தேவைப்படாதுல்ல. எந்த தாய் தகப்பனு கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஐயோ பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை இருக்கே எப்படி கட்டி கொடுக்கறது அப்படின்னு கஷ்டப்பட தேவையில்லைல்ல. இந்த மாதிரி பைத்துல் மால்கள் ஏழைகளின் திருமணத்துக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் தருவான்னு நம்பல. அப்படி யாரும் நரகாத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த பைத்துல் மால். இங்க இருக்க எல்லாரும் பைத்துல் மாலுக்கு சப்போர்ட் பண்ணி அதுல நிதி போட்டிருக்கீங்களா? அட, 1 ரூபா காசா இருக்கட்டுங்க, எல்லாரும் பைத்துல் மால்ல காசு கொடுத்து ஏழைகளை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வாங்க நீங்க இருக்க எல்லாரும் போட்டிருக்கோமா? இல்லை. ஏன்? யாரோ 10 பேர் செய்கிறாங்களாம். அப்ப யாரோ 10 பேர் செய்யறதுக்காக இல்லை, ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். இல்லைன்னா எப்படி கஷ்டப்படுற மக்களை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வர்றது? நான் ஏங்க செய்யணும்? நானே கஷ்டத்தில் இருக்கேன். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை என்ன தெரியுமா? நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம். முஸ்லீமா இருக்கிறதுனால மட்டும் சொர்க்கம் கிடைச்சிடாது. அல்லாவே சொல்றான் குரான்ல, ஏனென்றால் அவர்கள் நன்மையை விதைப்பார்கள் தீமையை தடுப்பார்கள். எல்லாருக்கும் கடமை இருக்கு. நம்மளால முடிஞ்சதை பைத்துல் மால்ல கொடுத்து ஒரு ஏழையை வட்டியிலிருந்து வெளியே கொண்டு வரணும், ஒரு ஏழையை வட்டிக்குள்ள போயிராம காப்பாற்றணும். இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உதவி செய்வார்கள், உணவளிப்பார்கள். அல்லாஹ்வுக்காக செய்வோம், விதவைகளுக்காக வேலை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மாத பங்களிப்பை தொடர்ந்து செலுத்துங்க. மரணிக்கும் வரை இறைவன் உங்களுக்கும் எங்களுக்கும் பரக்கத் செய்யட்டும்.